கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வலையொலியின் வாயிலாக டேவித் ஜீசஸ் தினசரி தொகுப்பில் இணைந்திருக்கின்ற தேவ பிள்ளைகளாகிய உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்நாமத்தினாலே மாரநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்நாமம் உங்களோடு கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைய தேவ வார்த்தை அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ரோமபுரியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதன் 20வது வசனம். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. இயேசு கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. ஆமேன். இன்றைய நாளுக்காக தேவனை நாம் துதிப்போம். இந்த நேரத்திற்காக நாம் தேவனை துதிப்போம். நமக்கான நல் வார்த்தையை கொடுத்திருக்கின்றார், அதற்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவன் என்று நமக்கு கற்றுத்தரும் வார்த்தை, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு என்பதாக. பிரியமானவர்களே, சத்துரு என்பவன் நமக்காக பிறந்தவன் அல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ப தெரிவு செய்யப்பட்டவன். நம்முடைய வாழ்க்கை நடைமுறை ஆசீர்வாதமாக அமைந்திருந்தால் அதை அபகரிக்க அல்லது பொறாமை அடைந்து அபகரித்துக் கொள்ள முயற்சி செய்பவனே சத்துரு. இதற்கு மூல காரணம் ஆசைதான். நம்முடைய அன்றாட வாழ்க்கை தேவனுக்கு ஏற்ற விதமாக அமையும் பொருட்டு செழிப்பாக மகிழ்ச்சியாக பல காரியங்களிலே நாம் ஈடுபடுகின்றோம். இதனை பார்த்து இது தேவனுடைய ஆசீர்வாதம்தான் என்று புரிந்து அதனை கடைபிடிக்க மனம் கொள்ளாத மனிதனே நம் சத்துரு. நாம் தேவ பிள்ளையாய் இருக்கின்றோம். நம்மிடத்திலே இரக்கம், கருணை, அன்பு என்கின்ற நற்சான்றுகள் இயற்கையாகவே இருக்குமெனில் சத்துரு என்பவனுக்கு போஜனம் கொடுக்க நாம் தயாராகுவோம். இது தேவனுடைய வார்த்தை. மனிதனை நாம் அபேட்சிக்க வேண்டாம், மாறாக நற்சான்று மிகுதியாய் பொருந்திய தேவ பிள்ளையாய் சத்துரு மத்தியிலே வெளிப்படுவோம். நம்முடைய செயல்களிலே தேவனுடைய வழிகாட்டுதல் மிகவும் ஆழமாக அமைந்திருந்து சத்துருவிற்கு போஜனம் கொடு என்கின்ற வசனத்தின்படி நாம் கீழ்ப்படிவோம். இவைகளால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சற்று கண்களை மூடலாமா? தேவனே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுடைய அனுக்கிரகத்திற்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் எங்களுக்காய் நீர் போதித்திருக்கின்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சத்துருவிற்கு போஜனம் கொடு என்கின்ற அன்பு காட்டுதலுக்காக மிகவும் ஸ்தோத்திரம். உமக்கே துதி, கனம், மகிமை நிலவுவதாக. இன்றைய நாளினை முற்றிலுமாக உம்முடைய கைகளிலே தருகின்றோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். என்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.